Hey guys, welcome back to the channel. This is Harry with Renya Vlogs. So யாராச்சும் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய் ஐம் ரன்யா. ஸோ இன்றைக்கி நம்ம vlogல ஒரு ப்ராப்பரான சண்டே டிஐஎம்எல் vlog தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்னெல்லாம் குக் பண்ணோம், என்ன ஸ்பெஷல், இன்றைக்கி ஒரு வெக்கேஷனுக்கு போக போகிறோம், அது எங்கே அண்ட் அங்கே போயிட்டு என்னெல்லாம் பண்ணோம் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போக போகிறோம், அதுக்கு ஒரு சில ரெசிபீஸ்லாம் குக் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ அது என்னெல்லாம் பண்ணோம், இந்த மாதிரி நிறைய குமுலேட்டிவாக தான் இந்த vlogல இருக்க போகுது. ஸோ வாங்க vlogல போகலாம். ஸோ போயிட்டு அக்கா கடையில் கஞ்சி குடிச்சிட்டு வரலாம். ஸோ வீக்கெண்ட் ஸ்பெஷலாக என்ன பண்ணலான்னு யோசிச்சு ஃபஸ்ட்டு மட்டன் பிரியாணி பண்ணலாம் அப்படிலாம் யோசித்தோம். பட் வர வழியில் ஃபிஷ் மார்க்கெட் பார்த்த உடனே சரி ஃபிஷ் வாங்கிட்டு வந்துடலான்னு ஃபிஷ் வாங்கிட்டு வந்துட்டோம். எனக்கு மத்தி ஃபிஷ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது குழம்புலையும் நல்லாயிருக்கும், ஃப்ரைலையும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் ஃப்ரையில் வந்து நீங்கள் முள்ளோடவே சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த நடுமுள் மட்டும் விட்டுட்டு நீங்கள் அப்படியே இழுத்தீங்கன்னா வந்துடும். ஸோ அந்த மாதிரி எனக்கு மத்தி ஃபிஷ்ஷில் சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். அண்ட் வாங்கிட்டு வரப்போ க்ளீன் பண்ணோம் அப்படின்றதையும் நான் மொத்தமாக மறந்துட்டேன். பட் ஸ்டில் எனக்கு க்ளீன் பண்ண தெரியுன்றதுனால க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சம் டைம் கன்சியூம் ப்ராசஸிங் தான். பட் ஒரு சிலருக்குலாம் இந்த விஷயம்லாம் பிடிச்சிருக்கும். எனக்கு இது பிடிக்கும், எனக்கு என் தங்கச்சிக்கெலாம் பிடிக்கும். ஸோ அதனால் சீக்கிரமாக க்ளீன் பண்ணிவிட்டு அண்ட் பக்கத்துலேயே வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு மசாலா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோன்னா அது ஒரு 1 hour போல் அது மேரினேட் ஆகிற டைமில் நம்ம வந்து குழம்பு வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு யோசிச்சுட்டு பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ ஃபிஷ் மேரினேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபிஷ் ஃப்ரைக்கு க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு 20 to 25 பீசஸ் போல் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், ஐம் நாட் ஷுர். அண்ட் நான் வந்து ஃபிஷ் ஃப்ரை மசாலா எடுத்திருந்தேன். அதுக்கு கொஞ்சமாக மைதா, கார்ன்ஃப்ளவரும் மிக்ஸ் பண்ணுவாங்க, பட் கார்ன்ஃப்ளவர் இல்லை, அதனால் மைதா மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருந்தேன். அந்த ஃபிஷ் ஃப்ரை மசாலா மிக்ஸில் எல்லாமே இருக்கும், பட் இது கொஞ்சம் டைல்யூட் பண்ணுறதுக்காக இதையும் நான் ஆட் பண்ணியிருந்தேன். அண்ட் சால்ட், அவ்வளோதான். வேறு எதுவும் பெருசாக ஸ்பைசஸ் எதுவும் ஆட் பண்ணல. ட்ரையாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி தேவையான அளவுக்கு. உங்களுக்கு கன்சிஸ்டன்சி ஆல்ரெடி தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 ஃபிஷ்ஷஸ் போல் அந்த மசாலாக்குள்ளே போட்டு நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ட்ரையான ஜாரில் அதை ரீப்ளேஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1 hour வச்சுட்டேன். ஸோ இந்த ப்ராசஸ் நல்லா உங்களுக்கு மசாலா டைட்டாக பிடிச்சிக்கும். ஸோ எண்ணெயில் போடுறப்போ பிரிஞ்சு வராது. ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். மேரினேஷனுக்கு டைமே தராமல் அப்படியே மிக்ஸ் பண்ணி அப்படியே எண்ணெயில் ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு மசாலாவும் ஃபிஷ்ஷில் பெருசாக பிடிச்சிருக்காது. இது வந்து நான் சிக்கனுக்கும் தான் சொல்கிறேன், சிக்கன் 65க்கும் எண்ணெயில் போடுறப்போ மசாலா பிரிஞ்சு வந்துடும். ஸோ மேரினேஷனுக்கு நான் டைம் கொடுக்குறப்போ அது நல்லா கோட் ஆகியிருக்கும். ஸோ எண்ணெயில் ப்ராப்பராக ஃப்ரை ஆகிட்டு வந்திருக்கும். ஸோ கம்மிங் டு த ரெசிபி, நான் இந்த டிஷ்க்கு மொத்தமாகவே சின்ன வெங்காயம் தான் எடுத்திருந்தேன். அண்ட் பூண்டு, கருவேப்பிலை, க்ரீன் சில்லி ஒன்று அண்ட் மாங்காய். இது வரைக்கும் நான் மாங்காய் போட்டு பண்ணதில்லை, ஃபர்ஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறேன். பட் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணணுன்னா என்னோடய ரெசிபி அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் டொமேட்டோஸ் வந்து ஒரு பெரிய டொமேட்டோ ஒன்று ஃபுல்லு கட் பண்ணியிருந்தேன். அண்ட் கோரியாண்டர் லீவ்ஸ். ஸோ வெஜ்ஜஸ் சாப்பிங்லாம் டன். குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பேன் ஹீட் ஆன உடனே ஆயில் விட்டுட்டு அதில் முதல்ல வெந்தயம் போட்டிருக்கணும், பட் வெந்தயம் போட மறந்துட்டேன். அதுக்கு முன்னாடியே எல்லாமே ஒன்றாவே போட்டு நான் ஃப்ரை பண்ணுவேன் எப்போவுமே. இந்த டேஸ்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ கட் பண்ணியிருந்த வெஜ்ஜஸ் எல்லாமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். ஸோ இது ஆல்மோஸ்ட் 3/4 ஃப்ரை ஆன அப்புறமா தான் எனக்கு வெந்தயம் போடணுன்றதே ஞாபகம் இருந்துச்சு. பட் ஸ்டில் அதுக்குன்னு தனியாக ஸ்பேஸ் விட்டு கொஞ்சம் நேரம் அதையும் ஃப்ரை பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டொமேட்டோஸ் அண்ட் கொத்தமல்லி போட்டு நல்லா கொதிக்க விட்டேன். ஒரு ஆல்மோஸ்ட் தக்காளி சட்னி மாதிரி வந்துருச்சு. அதுக்கப்புறம் புளி தண்ணியை விட்டு புளி தண்ணியும் நல்லா இந்த சுண்டுன அப்புறமா அது ஒரு இப்போ புளி குழம்பு டேஸ்ட் வந்துருச்சு. ஸோ ஃபைனலி
சில்லி பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நான் ஒரு 4-5 ஃபிஷ்ஷஸ் வச்சுருந்தேன். ஸோ அந்த ஃபிஷ் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஸ்லோ குக்கில் விட்டுருந்தேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கும் என்னோடய டேஸ்ட் நீங்கள் ரெப்ளிகேட் பண்ணணுன்னா சேம் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபிஷ் குழம்பு ரெடியான கையோட ஃபிஷ் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பேன் சூடான அப்புறமா ஆயில் விட்டுக்கிட்டேன் அண்ட் ஃபிஷ்ஷை போட்டு ஃப்ரை பண்ணுறது தான் ரெகுலர் ப்ரொசீஜர். அண்ட் இந்த ஃபிஷ் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஃப்ரை ஆகிடும். ஸோ நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் ஒரு 6 to 7 ஃபிஷ் போல் ஃப்ரை பண்ணியிருந்தேன். ஸோ எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. அண்ட் இன்றைக்கி நம்மளோட ஃபுட் மெனு ஒயிட் ரைஸ், மீன் குழம்பு அண்ட் ஃபிஷ் ஃப்ரை ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த காம்போ நாங்கள் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. மோஸ்ட்லி சிக்கன் இல்லை மட்டன் இப்படியே போயிடும், இல்லைன்னா வெளியே சாப்பிட்டு போயிடுவோம். ஸோ ரொம்ப நாள் கழித்து வீட்டில் இந்த காம்போ ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ நீங்களும் இந்த வீக்கெண்ட் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை உங்களோட வீட்டில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நேற்று வீடியோவில் வந்து ஹேரை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஹேர் ஆயில் வச்சுட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு குளியல் எடுத்துருந்தேன். ஸோ இப்போ வெயில் நிறைய ஜாஸ்தி இருக்கு இல்லையா, அந்த ஹீட்டை கம்மி பண்ணுறதுக்காக ஒன்று ஆயில் மசாஜ் பண்ணி நீங்கள் குளிக்கலாம், இல்லைனா வந்து இந்த மாதிரி ஹர்பல் பேக் மொத்த பாடிக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு குளிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் வந்து அதுதான் பண்ண போகிறேன். நீம் லீவ்ஸ் இருக்குல்ல, ரொம்ப ஈஸியாகவே நமக்கு கிடைக்கும். ஸோ நீம் லீவ்ஸை வந்து வெறும் தண்ணி மட்டும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக வந்து கர்டும் போட்டிருக்கேன், இருந்ததுனால போட்டேன். நீங்கள் ஆப்ஷனல் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா இல்லை. டர்மரிக்கும் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். விச் இஸ் ஆல் மெடிசனல் பெனிஃபிட்ஸ். இது எல்லாத்துக்குமே நிறையவே நல்லா இருக்குது. ஸோ அதை நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும். ஸோ அது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டி தான் இருக்குது. இது வந்து நான் மொத்த பாடிக்கு ஃபுல்லும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் நான் அப்படியே ஊற விட போகிறேன். கொஞ்சம் செட்டில் டவுன் ஆகிட்ட அப்புறமா ஒரு நல்ல ப்ராப்பர் பாத் எடுத்துக்க போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் உங்களை வந்து பார்க்குறேன். ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிவிட்டேன். சும்மா ஒரு ஜென்டலாக ஸ்க்ரப் மட்டும் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரப்பர் போட்டு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரேசரில் எக்ஸ்ட்ரா ஹேர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஃபேஸ் வந்து இப்போ வெட்டாக இருக்குது. நான் வந்து இதில் யூஸ் பண்ணிக்கிறது ஹிமாலயாவோட ஆரஞ்ச் ஃபேஸ் ஸ்க்ரப். இவ்வளோ எடுத்திருக்கேன். ஒரு வீக்லி ஒன்ஸ் தான் நான் மோஸ்ட்லி பண்ணுவேனே. ஸோ அதனால ஜென்டலாக ஸ்க்ரப் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன். ஃபேஸ் வந்து ப்ராப்பராக ஷேப்லாம் பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து நான் ஃபேஸ் பேக் போட போகிறேன். எப்பயும் போல் முல்தானி மெட்டி தான் போட போகிறேன். வெறும் முல்தானி மெட்டி அண்ட் வாட்டர், அவ்வளோதான். இது வந்து ஏன்னா இப்போ நான் ஷேவ் பண்ணியிருக்கிறதுனால லைட்டாக பர்னிங் சென்சேஷன் இருக்கும். அதனால் இப்போ நான் போட்டேன்னா கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும். ஃபேஸ் பேக் போட்ட மாதிரியும் இருக்கும், அந்த பர்னிங் சென்சேஷன் செட்டில் டவுன் பண்ணுற மாதிரியும் இருக்கும். உங்களுக்கு வந்து இன்கேஸ் ஃபேஸ் ஷேவ் பண்ணி பழக்கம் இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். நான் வந்து இது ஒரு 5 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட 2019 நான் கோவிட் டைமுக்கு முன்னாடி இருந்தே நான் பண்ணிகிட்ருக்கேன். காலேஜ் ஒரு ஃபைனல் இயரில் நான் ட்ரை பண்ணேன்னு நினைக்கிறேன். அப்போ தான் நான் யூடியூப் அப்படி ஒரு அப்ளிகேஷனே நான் அப்போ தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு 2019 2020 அந்த மாதிரி டைமில் தான். அப்போ தான் வந்து நான் சும்மா இந்த வீடியோஸ்லாம் பார்க்குறப்போ இது எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு பயமாக இருந்துச்சு, இன்கேஸ் ஃபேஸில் வந்து மார்க் மாதிரி ஆகிடுச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. நான் வந்து அப்போ த்ரெட்டிங்கும் கற்றுட்டு இருந்தேன். நானே சும்மா அந்த யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்து த்ரெட்டிங்கும் கற்றுட்டு இருந்தேன். பார்லரில் போய் பண்ணுவாங்கள்ல, அந்தளவுக்கு ஃபினிஷிங் வராது. நான் அவங்களுக்கும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஓரளவுக்கு பண்ணிட்டு இருந்தேன். பட் எனக்கு செல்ஃபாக பண்ணிக்க மட்டும் எனக்கு வராது. அம்மாவுக்கு ஷாலுக்குலாம் நான் பண்ணிவிடுவேன், பட் எனக்கு செல்ஃபாக பண்ணிக்க கண்டிப்பாக வராது. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு தேடிட்டு இருந்தப்போ தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கிடச்சிது. இது வந்து நீங்கள் டெய்லி ஏதாச்சும் அக்கேஷனலாக வருதுன்னா மட்டும் நீங்கள் இந்த த்ரெட்டிங் போயிட்டு பார்லரில் பண்ணிக்கலாம். சும்மா நீங்கள் வந்து ஸ்கின் அந்த மாதிரி த்ரெட்டிங் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா இங்கெல்லாம் வந்து சாகி ஆகிடும் இந்த இருக்க ஸ்கின்லாம். ஸோ அதுக்கும் இது ஒரு பெட்டர் ஆப்ஷன். எப்படி பார்த்தாலும் எனக்கு வந்து இது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக தான் இருக்குது. ஸோ இந்த ஷேவிங் கிட் வந்து
ஒரு 250க்குள்ளே நீங்கள் அஃபோர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு 3 months கிட்ட போய் வரும். ஸோ யா, ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நான் இந்த ஃபேஸ் பேக் ஒரு 15 minutes விட போகிறேன். விட்டுட்டு நான் வந்து ரெடி ஆக போகிறேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து வீக்கெண்டுக்கு ஒரு பிளான் போட்டோம், பருவதமலை போகலாம் அப்படின்னு. பட் அந்த பிளான் எந்தளவுக்கு சொதப்பலாச்சுன்னா அந்தளவுக்கு சொதப்பலாச்சு. பட் ஸ்டில் நாங்கள் விடல, எங்கேயாச்சும் வெளியே போகலாம், அட்லீஸ்ட் ஒரு பக்கத்தில் பிக்னிக் மாதிரியாச்சும் போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தோம். அதுக்கு நாங்கள் டிசைட் பண்ணியிருந்த லொக்கேஷன் செஞ்சுரி பார்க். பட் அது எந்தளவுக்கு சொதப்பிச்சுன்னா, நாங்கள் ரெடி ஆகிட்டே இருக்கோம். ஒரு 3 o'clock போல் கிளைமேட்டிக் சேஞ்ச் தெரிஞ்சிச்சு. வெளியே போய் பார்த்தா செம்ம டென்ஸாக அந்த ரெய்னி க்ளவுட்ஸ்லாம் ரெடியாக இருக்குது மழை பெய்யறதுக்கு. சரி போங்கடா, அங்கே போனால் சேஃபாக இருக்காது அப்படின்னு வேற ஒரு லொக்கேஷன் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். மழை பெய்யறதுக்கு ஒரு பக்கம் ரெடியாக இருக்க, நாங்களும் கிளம்புறதுக்கு ரெடியாக இருந்தோம். ஸோ அதுக்கு நான் போட்ட மேக்கப் தான் இது. எப்பயும் போல் போடுற மேக்கப் தான். மாய்ஸ்சரைசருக்கு பாண்ட்ஸோட மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீனுக்கு டாட் அண்ட் கீயோட வாட்டர்மெலன் வேரியண்ட் சன்ஸ்க்ரீன், அண்ட் நான் எப்போவுமே சின்ன வயசுலேருந்து இந்த பாண்ட்ஸ் பவுடர். அண்ட் புதுசாக 2 திங்ஸ் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒரு ஐலைனர் அண்ட் ஒரு லிப்ஸ்டிக். என்கிட்ட இருக்க லிப்ஸ்டிக் எல்லாமே வந்து லிப் ஷேட் ரெட் தான் இருக்கும். ஏன்னா அதுதான் என்னோடய ஃபேஸ்க்கு சூட் ஆகுற மாதிரி எனக்கு ஒரு மைண்ட் செட். ஐலைனர் காலி ஆகிடுச்சு, ஸோ அது ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஐப்ரோஸ் வந்து எப்பயாச்சும் ஃபில் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து நான் ஆல்ரெடி ஷேவ் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸோ அதனால சும்மா அங்கங்கே எங்கெல்லாம் வந்து கேப் தெரியுதோ அங்கே மட்டும் ஃபில் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இந்த ஸ்பூலி வச்சு ஃபில் பண்ண இடத்த எல்லாமே ஸ்ப்ரெட்டும் பண்ணிப்பேன். அண்ட் புதுசாக வாங்கியிருக்க ஐலைனர் நான் அப்போ தான் ட்ரை பண்ணேன். விங் லைனர் ட்ரை பண்ணேன், பட் அது ரொம்ப ப்ரிசைஸாக இருந்துச்சு அந்த ப்ரஷ். ஸோ நல்லாவே விங் வந்துச்சு, பட் அது எனக்கு பிடிக்கல. அண்ட் ஃபைனலி 2 கண்ணுக்கும் அப்படி இப்படி மாற்றி போட்டுட்டு லைனர் போட்டு முடிச்சிட்டேன். ஐஷேடோ வந்து யூஸ் பண்ணலாம்னு நினச்சேன், பட் எப்படியும் மழையில் நனைய தான் போகிறோம், எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்ட்டு அந்த ஐஷேடோ பார்ட்டை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஐஷேடோக்கு நீங்கள் வந்து நியூட் கலர்ஸ் வாங்கிக்கிட்டிங்கன்னா நீங்கள் போடுறப்போ அது பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது, பட் ஸ்டில் உங்களோட ஐஸ் வந்து லைட்டாக பாப்அப் ஆகி தெரியும். ஏதாச்சும் சின்ன சின்ன அக்கேஷன்லாம் வந்துச்சுன்னா உங்களோட மேக்கப் ரொட்டனில் ஐஷேடோ போடுறதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக கிளிட்டரி ஷேட் போனீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அது முடிஞ்சோடனே லிப் பாம்க்கு மாமா எர்த்தோட லிப் பாம் யூஸ் பண்ணியிருந்தேன். இதுக்கு முன்னே நிவ்யா தான் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ ஒரு சேஞ்சுக்கு மாமா எர்த் யூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் புதுசாக வாங்கியிருந்த லிப் ஷேட் போட்டு என்னோடய மேக்கப்பை கம்ப்ளீட்டாக நான் முடிச்சுக்கிட்டேன். சிலர் இந்த செட்டிங் ஸ்ப்ரேலாம் போடுவாங்க, பட் நான் இது வரைக்கும் அது பார்த்ததும் இல்லை, வாங்கினதும் இல்லை, ட்ரையும் பண்ணதில்லை. இன்கேஸ் நான் ஃப்யூச்சரில் வாங்கினேன்னா அதையும் ஆட் பண்ணுறேன். பட் இதோட என்னோடய மேக்கப் ஓவர். அண்ட் காஸ்ட்யூம் வந்து ஆக்சுவலி நான் இதை போடுறதுக்கான ரீசன், அண்ட் நான் ஃப்ரீ ஹேர்மையாக வெயில் அடிக்கும் டான் ஆகிடுறதுக்காக வெயில் எடுக்குன்றதுக்காக நான் போனிடெயில் போட்டிருந்தேன். பட் டோட்டலாக வெளியே போய் எப்பயுமே போடுற ஒரு லெவலில் லைட்டாக அடிச்சுக்கிட்டேன். ஸோ இதோட என்னோட மேக்கப் ஹேர் ஸ்டைல் எல்லாமே முடிச்சுக்கிட்டேன். நான் லைவ் வந்திருந்தேன் ஆக்சுவலி நேற்று. ஸோ யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் லைவ் பார்த்தீங்கன்னா நான் அதை சேவ் பண்ணி போஸ்ட்டும் பண்ணியிருக்கேன். நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்கெண்டும் நான் லைவ் வரேன். அப்போ உங்கள் கூட 1-on-1 இன்டராக்ஷன் நடக்கும். see you all soon in another live. எனக்கும் எக்ஸைட்டிங்காக இருக்குது, புது புது ஆளுங்க கூடலாம் பேசுகிறதுக்கு ரொம்ப ஜாலியாகவும் இருக்குது. ஸோ யா. ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் ஏன் வேறு கெட்டப் இருக்கேன்னா, செம்ம டக்குன்னு கிளைமேட்டே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் ட்ரெயின் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் இந்த அளவுக்கு இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் பிளான் பண்ணி ஒரு இடத்துக்கு போகலான்னு டிசைட் பண்ணியிருக்கோன்னு சொன்னால வேறு எங்கேயும் இல்லை, கத்திப்பாரா தான் போயிருந்தோம். எங்கே போகிறதுன்னு எங்களுக்கு ஐடியா இல்லை. நாங்கள் டிசைட் பண்ணி வச்சுருந்தது செஞ்சுரி பார்க், பட் அங்கே செம்ம ரெயினாக இருக்கும், அதனால் நாங்கள் அதை கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ நாங்களாம் ரெடியாக இருக்கோம், பட் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ஃபைனலி அந்த ஸ்பாட்டை நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் வந்து வண்டியில் வந்துட்டு இருந்தோம், அவங்க எல்லாருமே வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் கிளைமேட் வேறு லெவல். இந்த சாங்கோட கேட்டு பாருங்கள்.
என்ன டிஷ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம் டக்குன்னு சொல்லிடுறேன். மாங்காய் பச்சடி அண்ட் வெங்காயம் தயிர் பச்சடி, பருப்பு போட்டு தேங்காயம் போட்ட பருப்பு பாயாசம், கர்ட் ரைஸ், மீல் மேக்கர் சங்க்ஸ் வச்சு பண்ணது, அண்ட் பிரிஞ்சி அண்ட் ஃபைனலி மாம்பழம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை சாப்பிட்டு ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். நான் முன்னாடியே சாண்ட்விட்சும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ அந்த சாண்ட்விச் வந்து ஃபர்ஸ்ட் டே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நீங்களும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்பயாச்சும் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லைனா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்ததுனால ஃபைனலி ஒரு சூப்போடு நாங்கள் எங்களோட டேவை முடிச்சுக்கிட்டோம். ஸோ இந்த vlog இதோட முடியுது. உங்கள் எல்லோரையும் நான் இன்னொரு vlogல கண்டிப்பாக வந்து பார்க்குறேன். ஸோ அதுக்கு முன்னாடி யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. எப்பயும் போல் உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் உங்களோட சஜஷன் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஒரு வீடியோக்கு லிங்க் கேட்டிருந்தீங்க குர்த்திக்கு. ஸோ இதெல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். பாய்.